ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பயாவது உங்கள்கிட்ட இப்படி சொல்லியிருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நான் ரொம்ப சீரியஸா படிக்க போறேன். நீங்க இந்த மாதிரி டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் டைம் மட்டும்தான் வேகமா ஓடி இருக்கும், பட் நீங்க எதுவுமே படிச்சிருக்க மாட்டீங்க. பட் இந்த டைம்ல இதுல கண்டிப்பா ஒரு விஷயம் நடந்திருக்கும். நீங்க புக்கை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நீங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க, இல்ல சம்பந்தமே இல்லாம உங்க டெஸ்க் நீங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதனால நீங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்ணிருப்பீங்க, ரைட்? நீங்க ஃபோக்கஸா படிக்கணும்னு நினைப்பீங்க, பட் உங்க பிரெயின் அதுக்கு கோஆபரேட் பண்ணாது. அப்புறம் எக்ஸாம் நெருங்கும் போது நீங்க ரொம்ப பேனிக்கா இருப்பீங்க. பிகாஸ் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும், ஆனா படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. இதெல்லாம் எப்பயோ ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும், ரைட்டா? டோன்ட் வரி, யூ ஆர் நாட் அலோன். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் உங்களுக்கு மட்டும் இல்ல, இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். பட் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நீங்க அதுல இருந்து விடுபடலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு சிம்பிளான அண்ட் சயின்டிபிக்கான டெக்னிக்ஸை தான் சொல்ல போறேன். இந்த டெக்னிக்ஸ் ப்ரோக்ராஸ்டினேட்டிங்கை ஸ்டாப் பண்றதுக்கும் ஃபோக்கஸ்டா படிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க டைம் வேஸ்ட் பண்றத நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணாலும், இல்ல படிக்கிறதுக்கான டெட்லைனை மிஸ் பண்ணிருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்க ஸ்மார்ட்டா படிக்கிறதுக்கான எல்லா டூல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க, சோ தட் நீங்க எந்த ஒரு அப்டேட்ஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராஸ்டினேட்டர் ஸ்டாப் பண்றது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம இது ஏன் நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய பீப்புள் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னா நம்ம லேசியா இருக்கிறது இல்ல டிமோட்டிவேட்டா இருக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது அப்படி இல்ல. ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றது ஆக்சுவலா நம்ம பிரெயின் டிஸ்கம்ஃபர்டான சிச்சுவேஷன்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல போரிங்காவோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ ஃபீல் பண்ணோம்னா நம்ம பிரெயின் நம்மள அதுல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். நாம ப்ரோக்ராஸ்டினேட் பண்றதுக்கான 4 முக்கியமான ரீசன் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஸ்டடியிங் ஃபீல்ஸ் போரிங். நம்ம பிரெயின் எக்ஸைட்டா இல்லாத டாஸ்கை அவாய்ட் பண்ணும். நம்பர் 2, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத டாபிக்கை படிக்கிறதுக்கு டிலே பண்ணுவோம். நம்பர் 3, டூ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சோசியல் மீடியா, நோட்டிபிகேஷன் அண்ட் டிவி இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸை பிரேக் பண்ணும். நம்பர் 4, நோ கிளியர் பிளான். எங்க இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்கிறது. இந்த 4 மெயின் ரீசன்ஸ் தான் நம்ம ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்கான காரணங்கள். இதுல குட் நியூஸ் என்னன்னா, இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு சில ஈஸியான வழி இருக்கு. அடுத்த செக்ஷன்ல நான் உங்களுக்கு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி தான் சொல்ல போறேன். சோ தட் நீங்க ப்ரோக்ராஸ்டினேட்டர் ஸ்டாப் பண்ணிட்டு 100% ஃபோக்கஸ்டா இருக்கலாம். நம்பர் 1, 5 minute ரூல். நீங்க எப்பயாவது உங்க புக்கை பார்த்து எனக்கு இந்த டாபிக் படிக்கவே பிடிக்கலன்னு சொல்லிருக்கீங்களா? அது ஏன் உங்க பிரெயின் படிக்கிறத பெரிய வேலையா பாக்குது, அதனாலதான் அந்த ஒர்க்கை பார்க்க விடாம பண்ணுது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நாம இந்த 5 minutes ரூலை ஃபாலோ பண்ணலாம். இது எப்படி ஒர்க் பண்ணும்னா, நான் 2 மணி நேரம் படிக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா நான் ஜஸ்ட் 5 minutes தான் படிக்க போறேன்னு நினைச்சுக்கோங்க. இதனால ஒன்ஸ் நம்ம படிக்க ஆரம்பிச்சதும் நம்ம பிரெயின் ஃபோக்கஸ்டா இன்வால்வ் ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல 5 minutesக்கு அப்புறமா நம்ம ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஹிஸ்டரி சப்ஜெக்ட் படிக்கணும், பட் உங்களுக்கு அந்த சாப்டர் படிக்க பிடிக்கலன்னு வச்சுக்கலாம். நீங்க எப்படியாவது அந்த சாப்டர் படிச்சு முடிக்கணும்னு சொல்றதுக்கு பதிலா வெறும் ஒரு பேஜ் தான் படிக்க போறேன்னு சொல்லுங்க. ஒரு பேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி உங்க பிரெயின் ஃபோக்கஸ்டா ஒரு பேஜை படிச்சதுனால ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடும். சோ இந்த 5 minutes ரூல் படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த ஒரு கஷ்டமான ஒர்க் பண்ணாலும் இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 2, தி போமோடோரோ டெக்னிக். நீங்க மணிக்கணக்க படிக்க ட்ரை பண்ணி கடைசியா ஒண்ணுமே படிக்காம ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கீங்களா? இது எதனாலனா, நம்ம பிரெயின் கொஞ்ச நேரம் தான் ஃபோக்கஸ்டா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம பிரெயினுக்கு பிரேக் தேவைப்படும். சோ நம்ம பிரெயினை ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கு பதிலா நம்ம போமோடோரோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். இந்த போமோடோரோ மெத்தட் நம்ம டயர்ட் ஆகாம ப்ரொடக்டிவா படிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். இப்போ இந்த போமோடோரோ மெத்தடை எப்படி ஃபாலோ பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம 25 minutes ஃபோக்கஸ்டா படிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் ஒரு 25 minutes ஃபோக்கஸ்டா படிங்க. இந்த மாதிரி ஒரு 4 times ரிப்பீட் பண்ணுங்க. தென் ஒரு லாங் பிரேக் 15 to 30 minutesக்கு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் மூலமா ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் படிக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது ஒரு கஷ்டமான டாபிக்கை படிக்கும் போதோ இல்ல ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும் போதோ
இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்பர் 3, ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். படிக்கும்போது நம்ம போன் தான் நம்மளோட பிக்கஸ்ட் எனிமி. ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா போதும், அதை செக் பண்றதுக்காக மொபைலை ஓபன் பண்ணிட்டு சோசியல் மீடியால ஃபுல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம். மினிமம் 30 மினிட்ஸ்ல இருந்து 1 hour வரைக்கும் டைமை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க ஃபோக்கஸா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டடி என்விரான்மெண்ட்ல இருந்து இந்த டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போனை தூரமா வச்சிடணும். நமக்கு பக்கத்துல இருந்தாதான் அதை அடிக்கடி எடுத்து பார்க்கணும்னு தோணும். பட் அதுவே நம்ம வேற ஒரு ரூம்ல வச்சுட்டு படிக்கிறோம்னா எடுக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு படிக்கிறதுலயே ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் நம்ம லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர்ல இருந்து நோட்ஸ் எடுத்து படிப்போம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வெப்சைட்டை பிளாக் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலா படிக்கிறதுக்கு நல்ல அமைதியான ஸ்பாட்டை சூஸ் பண்ணணும். நாய்ஸியான பிளேஸ்ல படிச்சோம்னா நம்மளால கான்சென்ட்ரேட்டா படிக்க முடியாது. ஸோ நாய்ஸ் இல்லாத ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி படிங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஸ்டடி என்விரான்மெண்ட்டை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்க போனை தூரமா வச்சுட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத அமைதியான பிளேஸ்ல படிங்க. இந்த ஸ்மால் சேஞ்சஸ் நீங்க ஃபோக்கஸ்டாவும் எஃபெக்டிவாவும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4, செட் கிளியர் அண்ட் ஸ்மால் கோல்ஸ். நம்ம ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்கான பிக்கஸ்ட் ரீசன் என்னன்னா அந்த விஷயத்தை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாததுதான். நம்ம வெறுமனையா இன்னைக்கு படிக்கணும்னு சொல்றது நமக்கு ரொம்ப பெரிய டாஸ்கா தெரியும். ஸோ நம்ம பிரெயின் அதை அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் ஸ்மால் அண்ட் ஸ்பெசிபிக் கோலா நம்ம செட் பண்ணணும். ஜெனரலா இன்னைக்கு நான் படிக்கணும்னு பிளான் பண்றதுக்கு பதிலா இன்னைக்கு சயின்ஸ்ல இந்த டாபிக் படிச்சு முடிக்கணும்னு பிளான் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் கோல் நமக்கு கிளியர் டார்கெட்டை கொடுக்கும். சோ தட் நம்ம ஃபோக்கஸ்டா படிக்க முடியும். அதே மாதிரி பெரிய டாஸ்க் எல்லாம் நம்மளால அந்த விஷயத்தை செய்ய விடாம தள்ளி போட வைக்கும். சோ அந்த பெரிய டாஸ்கை நம்ம சின்ன ஸ்டெப்பா பிரேக் பண்ணோம்னா அந்த ஒர்க்கை ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் படிக்கணும்னு பிளான் பண்றதுக்கு பதிலா 10 அல்ஜிப்ரா சம்ஸை 30 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணணும்னு பிளான் பண்ணுங்க. எப்போ நாம ஒரு டாஸ்கை சின்னதாகவும் நம்மளால கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குதோ அதுவே நமக்கு அந்த டாஸ்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஆல்சோ ஒவ்வொரு ஒர்க்கும் பர்டிகுலர் டைம்ல கம்ப்ளீட் பண்ணணும்னு டைம் லிமிட்டும் செட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். ஆல்சோ ஃபோக்கஸா படிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்டெப்ஸை நீங்க உங்க நெக்ஸ்ட் ஸ்டடி செஷன்ல ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ப்ரொடக்டிவா உங்க டைமை யூஸ் பண்றீங்கன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்த உங்களுக்கு இப்போ எப்படி இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை பீட் பண்ணணும் அண்ட் எப்படி ஃபோக்கஸ்டா படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். இதுல லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா நம்ம கன்சிஸ்டன்டா இதை ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் மோட்டிவேஷன் வரும் போகும், பட் நீங்க படிக்கிறது ஒரு ஹேபிட்டா மாத்தினீங்கன்னா ஓவர் த டைம் அதை ஈஸியா ஃபீல் பண்ணுவோம். உங்களுக்கு படிக்கவே பிடிக்கலனாலும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் படிங்க. பிகாஸ் ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ ஆகும். கன்சிஸ்டன்சி இஸ் கீ. ஸோ ஃபிக்ஸ்டா ஒரு ஸ்டடி டைமை செட் பண்ணி படிக்கிறத ஒரு ஹேபிட்டா மாத்துங்க. இந்த ப்ராக்ரஸ்க்கு கண்டிப்பா டைம் ஆகும் அண்ட் நீங்க செட் பேக்கும் ஆவீங்க. ஒருவேளை நீங்க ஸ்டடி செஷனை மிஸ் பண்ணிட்டீங்க இல்ல டாபிக் படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் டேல இருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஸ்ட்ராங் ஸ்டடி ஹேபிட்ஸ் டெவலப் பண்ண முடியும் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியா இருக்கிறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த 4 மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ரோக்ராஸ்டினேஷனை ஸ்டாப் பண்ணி ஃபோக்கஸ்டா படிங்க. இதுல எந்த டெக்னிக்கை நீங்க ஃபர்ஸ்டா ட்ரை பண்ண போறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 5 மினிட் ரூலா இல்ல போமோடோரோ டெக்னிக்கா இல்ல செட்டிங் கிளியர் கோலான்னு. அண்ட் முக்கியமா இந்த டிப்ஸை நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல எந்த டாபிக் பேசலான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம்.